ஹே காய்ஸ்! இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போற நியூ கலெக்ஷன்ஸ்க்கான அரைவல் தான் இது. ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம புதுசா லான்ச் பண்றதுக்குள்ள படுற கஷ்டம் இருக்கு தெரியுமா? அந்த ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கு. ஸோ அதே கஷ்டம் தான் எனக்கும் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்து என் டீலர் கிட்டேருந்து நான் வாங்குற this செகண்ட் பார்சல். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட டீலர் கிட்ட வந்து நான் பல்க்கா ஆர்டர் பண்ணும்போது, நான் 7 டேஸ்லேருந்து வந்துரும்னு நெனச்சேன். பட் என்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு அது ஆல்மோஸ்ட் வந்து 20-25 டேஸ் கிட்ட ஆச்சு. என்னோட என்னோட ஃபர்ஸ்ட் பார்சலே வந்து என் கைக்கு வந்து சேர்றதுக்கு. நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஆர்டர வாங்குனேன். ஸோ ஒன்ஸ் அது சென்னைக்கு ரீச் ஆனதுக்கப்புறம், நான் வந்து எத்தனையோ டைம்ஸ் வந்து அந்த கொரியர் சர்வீஸ்க்கு நான் கால் பண்ணி கேட்டாலும், அவங்க வந்து ஆக்சுவலி பக்கத்துல தான் இருக்கு. இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தூரம் தான். ஆனா வந்து அந்த 15 மினிட்ஸ் தூரத்துக்கு வந்து அவங்க டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்ல. பிகாஸ் பார்சலோட வெயிட் வந்து இருந்ததுனாலயும், அவங்க லேசினஸ்னாலயும் வந்து அத டெலிவரி பண்ணவே இல்ல. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட பிளேஸ வந்து நாங்க கண்டுபிடிச்சு, நாங்களே போய் வாங்கிட்டு வந்தோம். பட் நான் அந்த கொரியர் டெலிவரி பண்றதுக்கான அந்த கொரியர் சார்ஜுமே நான் பே பண்ணியிருந்தேன். செகண்ட் டைம் நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது, என்னோட டீலர்ட்ட நான் சொல்லிட்டேன், "ப்ளீஸ் எனக்கு வந்து 7 டேஸ்ல வந்து வந்துரணும். அதே மாதிரி எனக்கு என்னோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணணும். நான் போய் கலெக்ட் பண்ற மாரி இருக்கக்கூடாதுன்னு" சொன்னேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கொரியர் சர்வீஸ்ல வந்து அங்க போட்டதுக்கப்புறம் எனக்கு வித்தின் 3 டேஸ்ல எனக்கு வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த கொரியர வந்து என் கைக்கு கிடைச்சு. ஸோ இந்த மாரி தான் இந்த பார்சல வந்து நான் கையில கஷ்டப்பட்டு வாங்குனேன். இதுல இருக்க கலெக்ஷன்ஸ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ்.